வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹெஸ்பொல்லா வடக்கு இஸ்ரேலில் நடத்தும் தாக்குதல்களில் சமீப நாட்களில் அதன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பின் அடுத்த பெரிய தாக்குதலாக சுமார் 65 ராக்கெட்களை ஏவியது. வடக்கு இஸ்ரேலின் 48 ராக்கெட் சைரன்களுடன் நண்பகல் வரை அந்த தாக்குதல்கள் நடந்தன. லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லாவால் ஏவப்பட்ட ராக்கெட்களின் எண்ணிக்கையினை ஐடிஎஃப் தெளிவுபடுத்துவதற்கு சுமார் 90 நிமிடங்கள் எடுத்தது. ஆனால் கடந்த வாரத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 20 ராக்கெட் சைரன்களுடன் ஒப்பிடும்போது ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுக்கு எதிராக அதன் தாக்குதலின் அளவை மீண்டும் அதிகரித்தது என்பது தெளிவாக தெரிந்தது. வடக்கு இஸ்ரேலில் கிரியாட் ஷ்மோனா நகரில் நேரடி தாக்குதல்கள், மற்ற இடங்களில் இலக்கற்ற தாக்குதல்கள் மற்றும் வயல்களில் ராக்கெட்கள் வீழ்ந்ததால் ஏற்பட்ட தீ விபத்துகளும் உள்ளன. வடக்கு இஸ்ரேலிய நகரங்களான மால்கியா, ரமோட், நப்தலி மற்றும் பீட்ஹெலில் உட்பட சில கூடுதல் பகுதிகளும் குறிவைக்கப்பட்டன. சில ராக்கெட்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐடிஎஃப் கூறியது, ஆனால் சிலவற்றை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. சில ராக்கெட்களை தடுக்காமல் ஏன் தவறவிட்டது என்பதற்கு இஸ்ரேலிய ராணுவம் விளக்கவில்லை. ஒப்பீட்டளவில் கடந்த சில நாட்களில் அமைதியான காலகட்டத்திற்கு பின்னர் திடீரென பெரிய அளவில் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகஸ்ட் 25க்கு முன்பு ஹெஸ்பொல்லா சில நாட்களில் வடக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நாளில் 100 அல்லது 200 ராக்கெட்களை ஏவியது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஹெஸ்பொல்லா ஒரே நாளில் பல 100 ராக்கெட்களை ஏவ திட்டமிட்டிருந்தது. இஸ்ரேலின் மைய பகுதியில் ஆழமாக தாக்குவது உட்பட சுமார் 1000 தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்று பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் தெரிவித்தது. ஆனால் ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல் திட்டமிடல் குறித்து உளவு தகவல் கிடைத்த ஐடிஎஃப் முன்கூட்டியே தாக்குதலை தொடங்கியது. லெபனானில் இருந்து ராக்கெட்கள் ஏவப்படுவதற்கு முன்பே ஹெஸ்பொல்லாவின் ஏவல் தளங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமான தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்களில் லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் ஏவப்பட தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ராக்கெட்களை அளித்ததாக இஸ்ரேலிய விமானப்படை கூறியது. இருப்பினும் லெபனானுக்குள் தாக்குதல்கள் முடிந்தபின் ஹெஸ்பொல்லா 250 முதல் 350 வரை ராக்கெட் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்த முடிந்தது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல்கள் தான் தற்போதைய போரில் இஸ்ரேல் மீதான மிகப்பெரிய தாக்குதல். அப்போதிருந்து சில நாட்களில் ஹெஸ்பொல்லாவின் வான் அச்சுறுத்தல்கள் ஒற்றை இலக்கத்திலும் இருந்தன. மிக அரிதாகவே தாக்குதல் எண்ணிக்கை 30ஐ எட்டியுள்ளன. அதனுடன் ஒப்பிடும்போது இப்போது ஏவப்பட்ட சுமார் 65 ராக்கெட்கள் என்ற எண்ணிக்கை அதிகமானதுதான். தந்திரோபாய கண்ணோட்டத்தில் ஐடிஎஃப்பின் மிக வெற்றிகரமான விமான தாக்குதல்களில் லெபனானில் சுமார் 1000 ராக்கெட்கள் ஏவப்படுவதற்கு முன் தரையில் அளிக்கப்பட்ட நிலையில் ஹெஸ்பொல்லா இனமும் அதன் போருக்கு முன்பு கையிருப்பில் வைத்திருந்த 1,50,000 ராக்கெட்களில் சுமார் 1,40,000 ராக்கெட்களை அப்படியே வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. மீது 10,000 ராக்கெட்களை ஹெஸ்பொல்லா இஸ்ரேலை நோக்கி ஏவிவிட்டது அல்லது இஸ்ரேல் அழித்து விட்டது என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஹெஸ்பொல்லாவின் ஆயுத களஞ்சியத்தில் மிக பெரும்பான்மை ஆயுதங்கள் இன்னமும் அவர்களது கையிருப்பிலேயே உள்ளன. ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பின் ஹெஸ்பொல்லா குறைவான எண்ணிக்கையில் ராக்கெட்களை ஏவும் நாட்களில் கூட முன்பு இருந்ததை விட சற்று வலுவாக எதிர் தாக்குதல்களை நடத்துவதாக ஐடிஎஃப் கூறியது. அத்துடன் இதுவரை இஸ்ரேலின் பதிலடிகள் பெரும்பாலும் தெற்கு லெபனானுக்குள்ளே மட்டுமே இருந்ததாக ஐடிஎஃப் கூறியது. மதிய நேரம் வரை ஹெஸ்பொல்லா 65 ராக்கெட்களை ஏவியது என்ற தகவலை வெளியிட்ட ஐடிஎஃப் மதியம் 1:40 மணிக்கு வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஷதூலாவில் ஹெஸ்பொல்லா ஒரு கூடுதல் ராக்கெட்டை ஏவியதாக ஐடிஎஃப் ஒரு புதுப்பித்தல் அறிவிப்பை செய்தது. ஐடிஎஃப்பின் கூற்றுப்படி அந்த ராக்கெட் சேதங்கள் அல்லது காயங்களை ஏற்படுத்தாமல் திறந்த வழியில் தரையிறங்கியது. ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களுக்கு தெற்கு லெபனானில் இஸ்ரேல் கொடுத்த பதிலடிகளில் ஒரு பெண் கொல்லப்பட்டார் மற்றும் 5 பேர் காயமடைந்தனர் என்று லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மீது ராக்கெட்களை வீச ஹெஸ்பொல்லா பயன்படுத்திய தெற்கு லெபனானின் கப்ரிகா பகுதியை அதன் விமானப்படை தாக்கியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. தெற்கு லெபனானில் கப்ரிகா பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய ஆர்ட்லரி ஷெல் தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டார் மற்றும் 12 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 காயமடைந்தனர் என்று அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது காசாவுக்குள் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் ஏற்படும் உயிர் சேதம் அளவுக்கு லெபனானுக்குள் ஏற்படுவதில்லை.
காசாவில் 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு அறிவித்தது. லெபனானில் AFP கணக்கின்படி அக்டோபர் முதல் எல்லை தாண்டிய தாக்குதல்களில் சுமார் 610 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஹெஸ்போல்லா துருப்புக்கள். லெபனானில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை 135 மட்டுமே. இஸ்ரேலிய தரப்பில் ஹெஸ்போல்லா தாக்குதல்களில் குறைந்தது 24 துருப்புக்கள் மற்றும் 28 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளனர். லெபனானில் கிறிஸ்தவ அரசியல் கட்சியான லெபனானின் படைகளின் தலைவர் சமீர் கியாஜியா ஹெஸ்போல்லா லெபனான் மக்களை கலந்தாலோசிக்காமல் இஸ்ரேலுடனான போருக்கு நாட்டை இழுத்துச் சென்றதாக குற்றம் சாட்டினார். அவர் லெபனான் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் லெபனான் மக்களின் அமைதியான வாழ்வை ஹெஸ்போல்லா பறிமுதல் செய்ததாக குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறிய போது, ஹெஸ்போல்லா நடத்துவது லெபனான் மக்கள் நிராகரிக்கும் ஒரு போர், ஆனால் அவர்கள் மீது ஹெஸ்போல்லாவால் திணிக்கப்பட்டது. இது லெபனான் மக்கள் விரும்பாத மற்றும் அரசாங்கம் எந்த கருத்தும் தெரிவிக்காத போர். இந்த போர் லெபனானுக்கு நன்மை எதையும் பெற்றுத்தரவில்லை, காசாவுக்கு எதையும் கொண்டு வரவில்லை, அதன் துன்பத்தை ஒரு துளி கூட குறைக்கவில்லை என்றார். ஹெஸ்போல்லா ஈடுபட்டுள்ள இந்த போர் யாரையும் விட்டுவைக்காத ஒரு பெரிய போரை கொண்டு வருவதற்கு முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜியாஜியா கூறினார். இஸ்ரேலுடனான தனது போரை நிறுத்துமாறு ஹெஸ்போல்லாவை வலியுறுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் அழைப்பு விடுத்தார். லெபனான் நாடு ஒரு ஜனாதிபதி இல்லாமல் உள்ளது மற்றும் முடமான நிதி நெருக்கடியால் சிக்கியுள்ள அந்த நாட்டை நடத்துவதற்கு காபந்து அரசாங்கம் போராடி வருகிறது. ஹெஸ்போல்லா தொடங்கிய போர் காரணமாக லெபனானில் தெற்கு எல்லை நகரங்களில் இருந்தும் 75,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேலின் வடக்கு எல்லை நகரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட 60,000 குடியிருப்பாளர்களை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கும் விதத்தில் எல்லை பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கான இறுதி எச்சரிக்கையை ஹெஸ்போல்லாவுக்கு வழங்குவதை IDF எவ்வளவு காலம் தள்ளி வைக்க முடியும் என்பது பற்றிய அரசியல் விவாதம் சூடு பிடித்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இன்னமும் பல மாதங்களுக்கு வடக்கில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் கூட இந்த கேள்வி திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி செய்வதன் மூலம் அவர் தெற்கில் காசா பகுதியில் ஹமாஸ் மீது இராணுவ பலத்தையும் அழுத்தத்தையும் மையப்படுத்த விரும்புகிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம். அரசியலில் நேதன்யாகுவின் முக்கிய போட்டியாளரான எதிர்க்கட்சி தலைவர் பெனி கான்ஸ் ஏற்கனவே ஜூன் மாத தொடக்கத்தில் நேதன்யாகு ஹெஸ்போல்லாவுக்கு செப்டம்பர் 1 இறுதி எச்சரிக்கையை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனால் வடக்கு குடியிருப்பாளர்களின் மாணவர்கள் பள்ளியாண்டு தொடங்கும் நேரத்தில் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியும் என்றும் அவர் கூறினார்.